Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போது ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ லெட் K be a compact convex set and E be a closed convex set in a non-linear space X over F. Okay. So ஒரு காம்பேக்ட் கான்வெக்ஸ் செட் இருக்குது, இன்னொரு க்ளோஸ்டு கான்வெக்ஸ் செட் இருக்குது. ஓகே, இஃப் K இன்டர்செக்ஷன் E இது வந்து எம்டியாக இருந்ததுன்னா, அதாவது ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா, then there exists a functional f in X star and T1 T2 in R such that real part of f of X less than or equal to T1 less than T2 which is less than or equal to real part of f of Y for all X in K and Y in E. இங்கே வந்து K E ரெண்டுமே வந்து நான் எம்டி செட்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எம்டி செட்டுனா வந்து நம்ம இங்கே எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எம்டி செட்டுனா ஒன்று எம்டின்னா இதெல்லாம் வந்து ட்ரிவியலி ட்ரூ. ஸோ ட்ரிவியலி ட்ரூங்கிறதுனால ரிசல்ட் வந்து ட்ரிவியலி ஹோல்ட்ஸ். ஓகே, பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதை ஏன் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஒரிஜினல் ரிசல்ட்டில் வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் சம் நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து, அதாவது நம்மளால் ரெண்டு ஹைப்பர் பிளேன், ரியல் ஹைப்பர் பிளேன் பார்க்க முடியும். ஒன்று வந்து ரியல் இங்கே T1க்கு கரஸ்பாண்டிங்கான ரியல் ஹைப்பர் பிளேன், இன்னொன்று T2க்கு கரஸ்பாண்டிங்கான ரியல் ஹைப்பர் பிளேன். இங்கே T1 லெஸ் தேன் T2ன்னா ரெண்டுமே வந்து பேரலல் ஹைப்பர் பிளேன்ஸு. அது ரெண்டுமே வந்து செப்பரேட். ஏன்னா ரியல் பார்ட் ஆஃப் T1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ரியல் பார்ட் ஆஃப் T2. அப்போது ரியல் பார்ட் ஆஃப் T1க்கு லெஃப்ட் சைடில் கேங்கிற கான்வெக்ஸ் செட்டும், ரியல் பார்ட் ஆஃப் T2 அதாவது T2க்கு கரஸ்பாண்டிங்கான ரியல் ஹைப்பர் பிளேன் அதோடைய ரைட் சைடில் அந்த க்ளோஸ்ட் கான்வெக்ஸ் செட்டும் இருக்க போகுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராங்கர் செப்பரேஷன் தியரம். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்மளால் என்ன, அதாவது லெட் கே அண்ட் ஸோ கிவன் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, தென் தேர் எக்ஸிஸ்ட் சம் ஆர் கிரேட்டர் தென் 0 such that k plus b of 0 comma r intersection E is empty. அதாவது கேங்கிறது வந்து காம்பேக்ட் கான்வெக்ஸ் செட், கே இஸ் காம்பேக்ட், சிவிஎக்ஸ்னா நான் கான்வெக்ஸ்னு எடுத்துக்கிறேன், அண்ட் இ இஸ் க்ளோஸ்டு கான்வெக்ஸ், ரைட்? இது மட்டும் இல்லை, ஃபர்தர் அண்ட் கே இன்டர்செக்ஷன் இ எம்டி. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் வந்து ஆர்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுட்டு இந்த கே ப்ளஸ் பி ஆஃப் 0 கமா ஆர் அப்படி அதை பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட்டாக இருக்க போது. இந்த ஓப்பன் கான்வெக்ஸ் செட் வந்து ஈலேருந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்க போகுது. அப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹான்மனாக் செப்பரேஷன் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே
இந்த ரிசல்ட் வந்து ஏன் ட்ரூ ஃபஸ்ட்டு? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ இந்த மேப்பை பாருங்கள். ஸோ டிஃபைன் h from k to r by h of x equal to distance between x comma e. ரைட், இங்கே வந்து distance between x comma eங்கிறது என்னென்னா, வேர் distance between x comma eங்கிறது வந்து infimum of norm of x minus y where y belongs to e. ஓகே, இப்போ வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்குது, அதே நேரத்தில் e வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுதுன்னா, இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக வரப்போகுது. ரைட், since e is closed and k intersection e emptyங்கிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, h of x is greater than 0 for all x in k. அது மட்டும் இல்லை, நம்ம இங்கே இந்த டெஃபனிஷனை வச்சு என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஃபர்தர் மாடுலஸ் ஆஃப் h of x minus h of y is less than or equal to norm of x minus y. அல்லது x1 x2ன்னு வச்சுக்கோங்க. x1 x2 x1 x2 for all x1 x2 in k. அப்போ என்ன வருதுன்னா, இந்த ஹெச்ங்கிறது வந்து ஒரு லிப்சீஷியன் மேப், அதாவது இது வந்து ஒரு கண்டினியூவஸ் மேப், இன்ஃபேக்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் மேப். எனிவே டொமைன் வந்து காம்பேக்ட் செட்டுங்கிறதுனால யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு வரப்போகுது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டினியூவஸ் மேப், கண்டினியூவஸ் ரியல் வேல்யூட் மேப், ஆனால் காம்பேக்ட் செட் இருக்குது. அப்போ அதோட இந்த கண்டினியூவஸ் மேப் வந்து இதோடைய இன்ஃபிமம் வேல்யூவையும் சுப்ரீமம் வேல்யூவும் வந்து அட்டைன் ஆக போகுது. ஸோ ஹென்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் x நாட் and y naught in k such that h of x naught equal to infimum of h of x, x belongs to k, and h of y naught equal to supremum of h of x, x belongs to k. okay, hங்கிறது வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ரைட், ஈவன் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட் எப்போன்னா, இப்போ கே வந்து சிங்கிள்டன் செட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது கான்ஸ்டன்ட் மேம், ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. ஓகே, ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, கே வந்து காம்பேக்டாக இருக்கிறதுனால இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு வரப்போகுது. ரைட், சின்ஸ் கே இஸ் காம்பேக்ட், அதே நேரத்தில் k இன்டர்செக்ஷன் e வந்து எம்டிங்கிறதுனால ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது இன்ஃபிமம் வேல்யூ, இந்த நம்பர் ஆர்னு வச்சுக்கோங்க, இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. ரைட், இந்த நம்பர் ஆர்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன, இந்த நம்பர் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, ரைட், நீங்கள் வந்து கேல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதிலேருந்து ஈக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆரை விட அதிகமாக இருக்கணும். ரைட், ஆறாக இருக்கலாம் அல்லது ஆரை விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர், ரைட், பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர், இது வந்து நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் 0 கமா ஆர் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் கே பார்க்குறீங்க. ரைட், இங்கே வந்து ஈக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர், நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன், இங்கே இது வந்து என்ன, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன், இது வந்து ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஸோ அதனால் இது வந்து டஸ் நாட் இன்டர்செக்ட் இ. ரைட், ஸோ திஸ் இம்ப்ளை பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் இ இஸ் எம்டி ஃபார் ஆல் எக்ஸ் இன் கே. ஏன்னா வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து இன்ஃபிமம், அந்த வேல்யூவே ஆர். ரைட், இப்போ வந்து ஓப்பன் பால் தான் பார்க்குறீங்க, ஸோ அதனால் வந்து இது இன்டர்செக்ட் பண்ணாது. ஓகே, இப்போ வந்து கே ப்ளஸ் பி ஆஃப் 0 கமா ஆர் பாருங்கள், இது வந்து நத்திங் பட் யூனியன் எக்ஸ் இன் கே பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் பை டெஃபினிஷன். ரைட், இப்போ இது வந்து ஓப்பன் செட்டு, கே ப்ளஸ் பி ஆஃப் 0 கமா ஆர் வந்து ஓப்பன் செட். ரைட், ஓப்பன்,
அதே நேரத்தில் சம் ஆஃப் டூ கான்வெக்ஸ் செட் வந்து கான்வெக்ஸ், அதனால் இது வந்து கான்வெக்ஸாகவும் இருக்க போகுது, ரைட். ஸோ நம்மக்கிட்ட வந்து இதை வந்து E1 வச்சுக்கிட்டிங்கன்னா E1 ஈக்குவல் டு K ப்ளஸ் B ஆஃப் 0,Rன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஓப்பன் கான்வெக்ஸ் செட். அதே நேரத்தில் B ஆஃப் x,R இன்டர்செக்ஷன் E இஸ் எம்டி ஃபார் ஆல் x இன் K. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஃபர்தர் E1 intersection E2 is empty where E2 is E, right? E2 is E. ஸோ நம்ம இப்போ ஹேண்ட்மேன் செப்பரேஷன் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு கான்வெக்ஸ் செட் E2ங்கிறது வந்து க்ளோஸ்டு கான்வெக்ஸ் செட். ஸோ நமக்கு ஒரு கான்வெக்ஸ் செட்டே போதும். ஸோ இப்போ ஹேண்ட்மேன் செப்பரேஷன் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா பை ஹேண்ட்மேன் செப்பரேஷன் தியரம் there exists a functional f in x star and a real number t belongs to R such that real part of f of x is strictly less than t less than or equal to real part of f of y for all x in E1 இது வந்து k plus b of 0,R and y belongs to E2 இது வந்து E. ஓகே, அதான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து K ப்ளஸ் B ஆஃப் 0,Rல வந்து ரியல் பார்ட் ஆஃப் f ஆஃப் x பார்க்குறோம். ஓகே, ஆனால் நம்ம வந்து ரெண்டு ரியல் நம்பர் வந்து சொல்லணும். ஸோ ரெண்டு ரியல் நம்பர் எடுக்கணும். இப்போ சின்ஸ் K இஸ் காம்பேக்ட் அண்ட் f from x to f is continuous, right? K is compact in x. ஸோ அதனால் இன்ஃபேக்ட் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் கூட வந்து கண்டினியூவஸ் தான், கண்டினியூவஸ். ஸோ அதனால் தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் T1 in R such that real part of f of x is less than or equal to T1 for all x belongs to K, right? For all x belongs to K. இப்போ நம்ம இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் f of x, real part of f of x for k x belongs to k plus b of 0,R பார்த்துருக்கோம், ரைட்? k plus b of 0,R. ஸோ அதனால் என்ன ஆக போகுதுன்னா, ரைட், இங்கே வந்து வேர் நீங்கள் வந்து என்ன எடுக்கலாம்னா வேர் T1 ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் f of x x belongs to k. ஏன்னா காம்பேக்ட் செட்டு சுப்ரீமம் அட்டைன் ஆக போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு f of zன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரைட், இப்போ வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங்கான b of z, Rல பாருங்கள். b of z, Rல z plus r by norm z பார்த்தீங்கன்னா, ரைட், அல்ல r by 2 பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தானாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து u வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா u belongs to this set. ஆனால் f of z வந்து T1, ரைட், f of z வந்து T1. ஸோ இது ஜீரோவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா, ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளை என்ன வரப்போகுதுன்னா ரியல் பார்ட் ஆஃப், சாரி, இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் f of z, ரியல் பார்ட் ஆஃப் f of x which is less than or equal to T1, ரைட். இது வந்து லெஸ் தேன் டீன்னு வரும். எதனாலன்னா வந்து இது ஓவர் ஓப்பன் செட், ரைட், இது வந்து ஓவர் ஓப்பன் செட், அது வந்து ஓவர் காம்பேக்ட் செட். ஸோ அதனால் T1 is less than டீன்னு வரும். This is less than or equal to real part of f of y for all x belongs to k and y belongs to E, right? அப்போ ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஏன் இது T1 is strictly less than டீனா, நம்ம வந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இன்இக்வாலிட்டி இருக்குது. ஜீரோ ஃபங்க்ஷனல்னால் வந்து ரெண்டு பக்கமே ஜீரோன்னு வரும், ரைட். ஸோ அப்போ வந்து இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகாது. இங்கேயுமே வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது. இங்கே வந்து இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோன்னா நமக்கு கான்ட்ரடிக்ஷன், ஜீரோ லெஸ் தேன் ஜீரோ. ஸோ அதனால் வந்து இது ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷனல். ஸோ நான் ஜீரோ ஃபங்க்ஷனல்ங்கிறதுனால ஒரு இது இந்த ஓப்பன் செட்டில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் இது வந்து
நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆக போகுதுன்னா இந்த T1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் Tன்னு நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இதோட இந்த ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ப்ரூஃப் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன ரிசல்ட் பார்க்க போகிறோன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் ஒரு சப்ஸ்பேஸில் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் லீனியராக வந்து ஹோல் ஸ்பேஸுக்கு வந்து ஹோல் லீனியர் ஸ்பேஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, அதுதான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து. ஸோ ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் வந்து அது ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து ஹான்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இந்த ஃபாலோயிங் ரிசல்ட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ லெட் f belongs to எக்ஸுங்கிறது வந்து let x be a non-linear space over f. Okay, and f belongs to x star. So let x நாட்டுங்கிறது வந்து in x such that f of x naught equal to 1. அதாவது நம்ம வந்து ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷனல் வந்து எடுத்திருக்கோம், ரைட்? நான் ஜீரோ ஃபங்க்ஷனல்ங்கிறதுனால ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளால் எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு வெக்டர் கண்டுபிடிக்க முடியும், சாட்டிஸ்ஃபைங் f of x naught equal to 1, ரைட்? ஏன்னா f of x equal to not equal to 0ன்னா நீங்கள் வந்து எக்ஸ் நாட்டை வந்து x by f of xன்னு எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. இப்படி இருந்ததுன்னா தென் நாம் ஆஃப் எஃப்ஐயும் வந்து நல் ஸ்பேஸ், அதே நேரத்தில் பால் சென்டர் அட் எக்ஸ் நாட், இது மூணுத்தையும் வந்து ரிலேட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் ஃபேக்டை வந்து ஸ்டேட் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் இன்டர்செக்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் எஃப், இது வந்து எம்டி செட்டாக இருந்ததுன்னா if and only if norm of f, இங்கே வந்து நான் வந்து 1 by r, norm of f is less than or equal to 1 by r. Okay, where r is some positive number, then for some r greater than 0 இப்படி இருந்ததுன்னா norm of f வந்து less than or equal to 1 by r இருக்கும். norm of fங்கிறத டெஃபனிஷன் என்ன, இது வந்து supremum of modulus of f of x where x belongs to x and norm x less than or equal to 1, right? இதுதான் norm f உடைய டெஃபனிஷன், ரைட்? norm f உடைய டெஃபனிஷன் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ இந்த மாதிரி வெக்டர் வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆக போகுது நான் ஜீரோ ஃபங்க்ஷனலுக்கு. ஆனால் அதில் இருந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பால்ஸில் பாருங்கள், பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் ஆர். ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம இங்கே நாம் ஆஃப் எஃப்ஐயும் வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நைஸ் எஸ்டிமேஷன். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபேக்டை அஸ்யூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் b of x naught comma r intersection z of f equal to empty setன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து whenever f of x வந்து not equal to 0ன்னா நம்ம வந்து modulus of f of x divided by norm x less than or equal to 1 by rன்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா வந்து norm fக்கு இன்னொரு டெஃபனிஷன் வந்து supremum of modulus of f of x by norm x, right, where x belongs to x and x not equal to 0, right? இன்னொரு definition of norm f. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ இது ட்ரூனா for any x whenever f of x not equal to 0, இந்த குவான்டிட்டி வந்து less than or equal to 1 by r, இதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ let y belongs to x such that f of y not equal to 0. ஏன்னா f of y 0ன்னு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா f of y equal to 0 இந்த செட்டில் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சுப்ரீமம், நாம் எஃப்ங்கிறது வந்து சுப்ரீமம், ஸோ சுப்ரீமத்தை ரிலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால்
எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் இந்த வெக்டர் பார்த்தோம்னா z ஈக்குவல் டு எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் பை எஃப் ஆஃப் ஒய். இது எங்கே இருக்குன்னா எஃப் ஆஃப் z பாருங்கள், எஃப் ஆஃப் z வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் பை எஃப் ஆஃப் ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் 1. ஸோ இது வந்து எங்கே இருக்க போகுதுன்னா திஸ் பிலாங்ஸ் டு z ஆஃப் எஃப். ஸோ இது z ஆஃப் எஃப்ல இருந்ததுன்னா நம்மளுடைய ஹைப்போதிசிஸ் என்ன, b of x naught comma r intersection z of f is empty. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வெக்டர் z வந்து இந்த பால்ல இருக்காது, ரைட்? ஸோ திஸ் இம்ப்ளை norm of x naught minus z is greater than or equal to r, right? Greater than or equal to r. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து x naught minus zங்கிறது என்ன, பட் norm of x naught minus z, this is greater than r is less than or equal to norm of x naught minus z. This is equal to, so x naught minus z ங்கிறது என்ன, this is norm of y by f of y. Just x naught minus z ங்கிறத replace பண்ணியிருக்கோம், right? So this imply, so இங்கே இதை வந்து என்ன ஆக போகுதுன்னா norm y divided by f of y, right? Divided by modulus of f of y. ஸோ அதை வந்து இங்கே ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்தீங்கன்னா modulus of f of y divided by norm y is less than or equal to 1 by r. எப்போ இது எப்போ ட்ரூ, whenever y belongs to x such that f of y is not equal to 0, right? So this is for all y in y with f of y not equal to 0. So இதுக்கு இப்போ சுப்ரீமம் எடுத்தோன்னா that quantity is norm f. So hence norm f, which is supremum of modulus of f of y divided by norm y whenever y belongs to x and f of y not equal to 0, right? This is less than or equal to 1 by r. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒன் வே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதாவது இதை அசியூம் பண்ணிவிட்டு norm f is less than or equal to 1 by r னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை அசியூம் பண்ணிவிட்டு b of x naught comma r intersection z of f equal to empty னு சொல்ல போகிறோம். ஸோ assume norm f is less than or equal to 1 by r. To prove b of x naught comma r intersection z of f is empty, where f of x நாட்ங்கிறது வந்து 1. ஓகே, f of x நாட்ங்கிறது 1. ஸோ சப்போஸ் இது வந்து நான் எம்டின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் y belongs to b of x naught comma r intersection z of f, right? இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா then norm of x naught minus y is less than r and f of y is equal to 0. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போது கீ ஃபேக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா then 1 which is f of x naught, இது வந்து f of x naught minus f of y, right? That is f of x naught minus y, right? இது வந்து ரியல் நம்பர் தான். ஸோ this is less than or equal to norm f into norm of x naught minus y, right? ஆனால் norm of x naught minus yங்கிறது வந்து less than r, right? So this is strictly less than norm f times r. ஏன்னா norm of x naught minus y strictly less than r. ஆனால் இந்த ப்ராடக்ட் என்ன வரப்போகுது, norm f into r, இது வந்து equal to 1, இது வந்து less than or equal to 1. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 1 is strictly less than 1, right? 1 is strictly less than 1. So 1 is strictly less than 1. ஸோ இதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன். இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டின்னு வந்து அசியூம் பண்ணதுனால, ரைட்? இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டின்னு அசியூம் பண்ணதுனால ஹென்ஸ் b of x naught comma r intersection z of f is empty if norm f
இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/r. ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஹேண்ட்மனாக் எக்ஸ்டென்ஷன் தியரத்தை ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.